என்னை நேசிப்பவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். என்னை நேசிப்பவர் நீரல்லவோ, என்னுடைய ஆராதனை உங்களுக்கு தான். பரிசுத்தர் நீர், பரிசுத்தர் பரிசுத்தர் நீர், பரிசுத்தரே பரிசுத்தர் நீர், பரிசுத்தர் பரிசுத்தர் நீர், பரிசுத்தரே. ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். ஆராதனைக்குரியவரே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். பரிசுத்தர் நீர், பரிசுத்தர் பரிசுத்தர் நீர், பரிசுத்தரே பரிசுத்தர் நீர், பரிசுத்தர் பரிசுத்தர் நீர், பரிசுத்தரே. அல்லேலூயா. நீர் பரிசுத்தரானவர். நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமாய் வாழ உமது பரிசுத்த ரத்தத்தை எங்களுக்காய் சிந்தி எங்களை பரிசுத்தமாக்கினீரே. நன்றியோடுமை துதிக்கிறோம். இந்த கால வேளையில உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம் நாமத்தை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே சிறந்தவர், நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர், நீர் உயர்த்தப்படத்தக்கவர், நீர் சேனைகளின் கர்த்தர், நீர் வாக்கு மாறாதவர், நீர் வல்லமை நிறைந்த தேவன். ஆண்டவரே, உம் நாமத்தை இந்த வேளையில உயர்த்துகிறோம். நாளிலே உமது கிருபை, உமது இரக்கம், தயவு எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே, உண்மை நாங்கள் இந்த வேளையில பிரஸ்தாபப்படுத்துகிறோம். எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை இந்த பாதத்தில் தாழ்த்துகிறோம். இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 22வது வசனம். நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். ஈசாக்குடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவன் தன் தகப்பனாகிய ஆபிரகாம் வெட்டின துறவுகளை மீண்டுமாய் வெட்டத் தொடங்கினான். அதை வெட்டும் போது அந்த துறவிலே தண்ணீர் மீண்டுமாய் வந்தது. அதற்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்பி அதை சொந்தம் கொண்டாடினார்கள். அவன் அப்படி 3 துறவுகளை வெட்டுகிறான். 3 துறவுகளை வெட்டும் போது கூட அந்த மனிதர்கள் விரோதமாய் எழும்பி வந்தார்கள். எழும்பி வந்து அந்த துறவுக்கு சொந்தம் கொண்டாடினார்கள். அவனுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். ஆனால் ஈசாக்கோ அவர்களுக்கு விரோதமாய் பேசாதபடிக்கு அவன் அப்புறம் போய் மீண்டுமாய் ஒரு துறவை வெட்டுகிறான். அந்த துறவை வெட்டுகிற போது ஒருவரும் அவனுக்கு விரோதமாய் வரவில்லை. அதற்கு அவன் ரெகபோத் என்று பெயரிட்டான். நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், கர்த்தர் நமக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், நமக்கென்று ஒரு நன்மையை வைத்திருக்கிறார், நமக்கென்று ஒரு ரெகபோத்தை வைத்திருக்கிறார். அந்த ரெகபோத்தை கர்த்தர் நிச்சயமாய் கொண்டு வந்து சேர்க்க வல்லவர். நீங்கள் ஆசீர்வாதத்திற்காய் பல காரியங்களுக்காய் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். அது விரோதமாய் மனிதர்கள் எழும்பலாம். அது விரோதமாய் மனிதர்கள் எழும்பி அதற்கு சொந்தம் கொண்டாடலாம். ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உங்களுக்கென்று ஒரு ரெகபோத்தை வைத்திருக்கிறேன், உங்களுக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன், உங்களுக்கென்று ஒரு நன்மையை வைத்திருக்கிறேன். அந்த நன்மை நிச்சயமாய் உங்களை வந்து சேரும் என்று கர்த்தர் சொல்கிறார். மனிதர்கள் விரோதமாய் எழும்பும் போது, மனிதர்கள் விரோதமாய் செயல்படும் போது நீங்கள் அவர்கள் விரோதமாய் பேசாதபடிக்கு, அவர்களுக்கு விரோதமாய் காரியங்களை செய்யாதபடிக்கு மௌனமாய் தேவனுடைய சமூகத்திலே அவர்களை விட்டு கொடுக்கும் போது, தேவனுடைய சமூகத்திலே அவர்களை அர்ப்பணிக்கும் போது நிச்சயமாய் கர்த்தர் எல்லாரையும் பொறுப்பெடுக்க வல்லவராக அவர்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உங்களுக்கென்று வைத்த ரெகபோத்தை நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் அதை கொண்டு வந்து சேர்ப்பார். உங்களுக்கென்று ஒரு ரெகபோத் இருக்கிறது, உங்களுக்கென்று ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. அதை நிச்சயமாய் கர்த்தர் உங்களை வாழ்க்கையில அதை நிறைவேற்றுவார், அதை கொண்டு வந்து சேர்க்க வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட உங்களுக்கென்று வைத்திருக்கிற ரெகபோத் வந்து சேரும். திடன் கொள்ளுங்கள். எனக்கு எதுவுமே இல்லையே நினைக்காதீங்க. எனக்கு எந்த ஆசீர்வாதமே இல்லையே, எனக்கென்று ஒரு இடம் இல்லை, எனக்கென்று ஒரு வீடு இல்லை, நான் வாழ்வதற்கு, நான் தங்குவதற்கு சொந்தமாய் வீடு இல்லை, சொந்தமாய் நிலம் இல்லை, நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற ரெகபோத் நிச்சயமாய் வந்து சேரும். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். உங்கள் சூழ்நிலைகளை கர்த்தர் பார்க்கிறார்.
உங்கள் சூழ்நிலைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஏற்ற நேரத்தில் ரெகோபோத் உங்கள் வாழ்க்கையை வந்து சேரும். ஆமென். ஹல்லேலூயா. நாளிலும் கூட கர்த்தர் அப்படியாய் உங்களை நடத்துவாராக. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம் சமூகத்தில் வருகிறோம். எங்களுக்கு என்று ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறீர், எங்களுக்கு என்று ஒரு ரெகோபோத்தை வைத்திருக்கிறீர். அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் வரையில் உம் சமூகத்தில் நாங்கள் மௌனமாய் காத்திருக்க கிருபை தருவீராக. அப்பா, எங்கள் விரோதமாய் நாங்கள் ஆசீர்வாதம் பெறக்கூடாதபடிக்கு, ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரிக்க கூடாதபடிக்கு விரோதமாய் எழும்புகிற, அதை தடை செய்கிற ஆண்டவரே மனிதர்களையும் கரத்தில் வைக்கிறோம். ஆண்டவரே, அவர்களை நீர் பொறுப்பெடுப்பீராக, நீர் அவர்களை பார்த்துக் கொள்வீராக. எங்களுக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரிக்க, அதை பெற்றுக்கொள்ள நீர் எங்கள் கிருபை கொடுப்பீராக. ஆண்டவரே, உம் சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற ரெகோபோத்தை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்ப்பார். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.